லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்பல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா வெளியிட்ட ஒரு எச்சரிக்கை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு போர் மூண்டால் ஐரோப்பிய நாடான சைப்ரஸை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக ஹசன் நஸ்ரல்லா எச்சரித்துள்ளார். தெற்கு லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்கள், கிராமங்கள் மீது ஹெஸ்பல்லா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் லெபனானுக்குள்ளே பலவிதமான தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. இருதரப்பு தாக்குதல்களும் அதிகரித்து செல்லும் நிலையில் இருதரப்புக்கும் இடையே போர் தொடங்கலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகிறது. போர் தொடங்கினால் இஸ்ரேலின் எந்த பகுதி மீதும் தாக்குதல் நடத்தப் போவதாக ஹெஸ்பல்லா முன்பு எச்சரித்தது. அது எதிர்பார்க்கப்படக்கூடியதே. இஸ்ரேலின் எந்த பகுதி மீதும் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை ஹெஸ்பல்லா வைத்திருக்கிறது. அதேபோல இஸ்ரேலும் லெபனானின் எந்த பகுதி மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இருதரப்புக்கும் இடையே போர் ஒன்று ஆரம்பித்தால் அது காசா போரை விட பெரிய அளவிலான போராக இருக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படக்கூடியதே. ஆனால் காட்சிக்குள் ஐரோப்பிய நாடான சைப்ரஸ் ஏன் வருகிறது? ஹெஸ்பல்லாவின் பொதுச் செயலாளர் சைப்ரஸை ஏன் எச்சரிக்கிறார் என்பதுதான் பலருக்கும் ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு காரணம். ஹெஸ்பல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா நடத்திய ஒரு தொலைக்காட்சி உரையில் இஸ்ரேல் லெபனானுக்குள் ஒரு போரை தொடங்கும் போது இஸ்ரேலிய படைகளுக்கு சைப்ரஸ் தமது விமான தளங்கள், ராணுவ தளங்கள் மற்றும் வான்பகுதியை பயன்படுத்த அனுமதி கொடுத்தால் சைப்ரஸும் இந்த போரில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அதனால் வேறு வழியின்றி சைப்ரஸை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க முடியாது. அதனால் ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரில் எந்தவித தொடர்பும் பட்டுக் கொள்ளாமல் சைப்ரஸ் விலகி இருக்க வேண்டும் என்று ஹசன் நஸ்ரல்லா எச்சரித்தார். லெபனானிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் மத்தியதரை கடலில் அமைந்துள்ளது சைப்ரஸ். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடான சைப்ரஸை முதல் முறையாக ஹெஸ்பல்லாவின் பொதுச் செயலாளர் அச்சுறுத்தியிருப்பது பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனானில் உள்ள ஹெஸ்பல்லாவின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த ஏற்கனவே சைப்ரஸை பயன்படுத்தியதா? அப்படியான தகவல் எதுவும் இதுவரை வெளியானதில்லை. அல்லது அப்படி ஒரு திட்டம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்பதை ஹசன் நஸ்ரல்லா தெரிந்து கொண்டாரா? பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலும் இது தொடர்பான பேச்சு எதுவும் அடிபடவில்லை. சமீப ஆண்டுகளில் சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது உண்மைதான். இஸ்ரேல் கடந்த காலங்களில் சைப்ரசுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளையும் நடத்தியுள்ளது. ஆனால் அதைத் தவிர இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் சைப்ரஸிலிருந்து இயங்க வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. சைப்ரஸின் வான்பகுதியிலிருந்து லெபனானின் மேற்கு பகுதியில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும் என்பது உண்மைதான். ஆனால் சைப்ரஸ் வான்பகுதி அல்லது சைப்ரஸ் விமான தளத்திலிருந்து இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல் விமானங்கள் மேலெழுந்து மத்தியதரை கடல் பகுதிக்கு மேல் பறந்தபடிதான் லெபனானின் தெற்கு பகுதியில் தாக்குதல்களை நடத்த முடியும். அந்த மத்தியதரை கடல் இஸ்ரேலின் மேற்கு எல்லையிலும் இருக்கிறது. அதனால் மிகச் சுலபமாக இஸ்ரேல் தமது மேற்கு எல்லையிலிருந்து மத்தியதரை கடலுக்கு மேல் பறந்து கொண்டு மேற்கு லெபனானுக்குள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியும். இங்கு மற்றொரு முக்கிய விஷயத்தையும் கூறலாம். சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல்களை நடத்தும் போது இஸ்ரேலில் இருந்து நேரடியாக லெபனான் வான்பகுதிக்கு சென்று அங்கிருந்தும் தாக்குதல்களை நடத்துவார்கள். அல்லது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் இஸ்ரேலின் மேற்கு எல்லையை கடந்து கிழக்கு மத்தியதரை கடலுக்கு போய் அங்கிருந்து லெபனானின் வான்பகுதிக்கு சென்று சிரியாவுக்குள் செல்வார்கள். இப்படி இஸ்ரேலிய விமானங்கள் மிகச் சுலபமாக போய் வந்து கொண்டிருந்த ஒரு வான்பகுதிக்கு சைப்ரஸில் இருந்து வர வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. ஒரே ஒரு சாத்தியம்தான் உள்ளது. இஸ்ரேலுக்குள் வைத்து செய்ய விரும்பாத ஏதாவது ரகசிய ஆபரேஷனை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சைப்ரஸில் வைத்து செய்யலாம். ஹெஸ்பல்லாவின் பொதுச் செயலாளரின் எச்சரிக்கை பெரும்பாலும் அது சம்பந்தமானதாக கூட இருக்கலாம். இஸ்ரேலுக்கும் சைப்ரஸுக்கும் இடையே இராணுவ தொடர்புகள் என்று பார்த்தால் 2013ஆம் ஆண்டிலிருந்து சைப்ரஸ் இஸ்ரேலிடமிருந்து சில ஆயுதங்களை வாங்கியது. ஆனால் அவை எதுவுமே பெரிய ஆயுதங்கள் அல்ல. உதாரணமாக டெபோ X-95 நெகெவ் லைட் மெஷின் கன் போன்ற சிறிய ஆயுதங்கள் அவை. அதை தவிர சில ஆளற்ற விமான ரகங்களையும் இஸ்ரேலிடமிருந்து சைப்ரஸ் வாங்கியது.
ஹசன் நஸ்ரல்லா விமானத்தளங்கள் மற்றும் வான்பகுதி பற்றி பேசியுள்ளார். அந்த ரீதியில் பார்த்தால் விமானத்துறையில் FIR என்று ஒரு வான் வலயம் உள்ளது. விரிவாக்கம் ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன். சைப்ரஸின் வான்பகுதியில் உள்ள FIR வான் வலயத்தை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் பயன்படுத்த கடந்த காலத்தில் சைப்ரஸ் அனுமதி கொடுத்தது. ஆனால் அவை தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு, அதாவது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த வான்பகுதி லெபனான் மற்றும் சைப்ரஸின் வான் எல்லைகளுக்கு நடுவே வருகிறது. இப்படி கடந்த காலத்தில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் சைப்ரஸின் FIR அல்லது ஃபிளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜனை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டதற்கும் ஹசன் நஸ்ரல்லாவின் எச்சரிக்கைக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருந்தாலும் இருக்கலாம். ஹெஸ்பொல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை குறைக்கும் ராஜதந்திர முயற்சிகளை அமெரிக்கா செய்தாலும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடையும் சாத்தியக்கூறுகளுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது. ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் அடுத்து ராணுவ நடவடிக்கை தான் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ராணுவ நடவடிக்கை என்றால் போர்தான். லெபனானில் போரை தொடங்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்களை அங்கீகரித்து சரிபார்த்ததாகவும் களத்தில் துருப்புகளின் தயார் நிலையை அதிகரிப்பது குறித்து முடிவுகள் எடுத்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் IDF தெரிவித்துள்ளது. லெபனானில் தற்போது போரை தொடங்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது என்பது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு உடனடி போர் என்று அர்த்தமில்லை. ஆனால் இஸ்ரேல் அப்படியான சூழ்நிலைக்கு தயாராக இருக்க விரும்புகிறது என்பதையே அது குறிக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் தொடங்கினால் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா இலக்குகளை தாக்குவதற்கு பல வான்பகுதிகளை பயன்படுத்த முடியும். அவற்றில் முக்கியமாக 3 வான்பகுதிகள் பயன்படுத்தப்படும். லெபனான் வான்பகுதிக்குள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் இப்போதே சென்று தாக்குதல் நடத்துகின்றன. இஸ்ரேலிய விமானங்கள் தமது வடக்கு வானெல்லையை கடந்தால் லெபனானின் தெற்கு வான்பகுதிக்குள் செல்ல முடியும். அது தவிர நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிழக்கு மத்திய தரை கடலுக்கு மேல் பறந்தபடி தாக்குதல் நடத்தலாம் அல்லது பறந்தபடி லெபனானின் மேற்கு வானெல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தலாம். மூன்றாவது மற்றொரு சாத்தியமுள்ள தாக்குதல் வான்பகுதி கோலன் ஹைட்ஸ் நிலப்பகுதிக்கு மேலுள்ள வான்பகுதி. அந்த பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் பறந்தபடி லெபனானின் மத்திய பகுதி வரை தாக்குதல் நடத்த முடியும். லெபனானில் இஸ்ரேல் போர் புரிவது இது ஒன்றும் முதல் தடவை அல்ல. 2006ஆம் ஆண்டு நடந்த லெபனான் போரின் போது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் 11,897 தடவைகள் பறந்து தாக்குதல் நடத்தின. இது 1973ஆம் ஆண்டு நடந்த போரில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் நடத்தப்பட்ட 11,223 பறத்தல் தாக்குதல்களை விட அதிகமானது. அதற்கு முன் 1982ஆம் ஆண்டு நடந்த போரில் இஸ்ரேலிய விமானங்களால் நடத்தப்பட்ட 6,052 பறத்தல் தாக்குதல்களை விட 2006ஆம் ஆண்டு நடந்தது 2 மடங்கு அதிகமானது. அந்த விமான தாக்குதல்களில் ஒற்றை தாக்குதல் கூட சைப்ரஸ் வான்பகுதியில் இருந்து நடத்தப்படவில்லை. நாம் குறிப்பிட்ட 3 வான்பகுதியில் இருந்தும் தான் அவ்வளவு எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன.